வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசிக்கொண்டிருப்பது ஜோதிடமித்ரன் சங்கர நாராயணன். இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நாயினால் அவதியுறும் ஜாதக அமைப்பு, அதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இந்த கருத்து மூல நூல் சொல்லக்கூடிய கருத்து. முதல் விதி, ஒரு ஜாதகத்தில் 2ஆம் பாவத்தில் நீச்ச கிரகம் நின்று 2ஆம் பாவாதிபதி அசுப கிரகங்களோடு இணைந்திருந்தாலோ அல்லது அசுப கிரகங்களால் பார்க்க பெற்று 2ஆம் பாவத்தில் நிற்கின்ற அமைப்பு கொண்ட ஜாதகரை நாய் கடிக்கும். இரண்டாவது விதி, ஒரு ஜாதகத்தில் 10ஆம் பாவம் அல்லது 2ஆம் பாவத்தில் சனி வலிமை பெற்று பாவர்களோடு இணைந்து நிற்கின்ற பொழுது அந்த ஜாதகரை நாய் கடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. மூன்றாவது விதி, ஒரு ஜாதகத்தில் 3ஆம் பாவாதிபதியாக பெற்றவர் சனி, சுக்கிரன் மற்றும் புதனோடு இணைவு பெற்று எந்த பாவத்தில் நின்றாலும் அந்த ஜாதகர் வழியில் தனியாக நடந்து செல்லும் பொழுது நாய் அவரை கடிக்கும் என்பது ஜோதிட விதி. இந்த 3 விதிகளுமே, முதல் விதி ஜாதக அலங்கார நூல் கூறக்கூடிய விதி. 2 மற்றும் 3வது விதிகள் புலிப்பாணி முனிவர் எழுதிய தாய்மகளேசல் என்று சொல்லக்கூடிய நூலில் உள்ள கருத்து ஆகும். உங்களுக்கு இந்த கருத்து பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னை பின்தொடர்ந்து வருவதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.